ஆண்டவரை போற்றுங்கள், தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்துங்கள். ஆண்டவரை போற்றுங்கள், விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கின ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த புதிய மாதத்தை நாம் துவங்குவோம். தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா துதிகளின் மத்திய வாசம் செய்யும் அன்பின் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே உடைய தெய்வீக நாமத்தை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கவும் போற்றவும் வாழ்த்தவும் மகிமைப்படுத்தும்படியாக நீர் தெரிந்து கொண்டவரே, பாதுகாத்தவரே, பராமரித்தவரே, வாழ்வு கொடுத்தவரே, வழிநடத்தியவரே, உம்மை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உடைய தெய்வீக நாமத்தை நாங்கள் உள்ளத்திலிருந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாக எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான இந்த மாதத்திலே அடியார்களுடைய மன விருப்பங்களையும் எண்ணங்களையும் நீர் வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். கடந்து வந்த பாதையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வேடருடைய கண்ணிற்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி எங்களை தப்பி வைத்து வழிநடத்தி எங்களுடைய கரங்களையும் எங்களை இலைநிறுத்தி உம்மை அண்டை நாங்கள் சேரும்படியாகவும் உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாகவும் உம்மை புகழும்படியாகவும் போற்றும்படியாகவும் எங்களுக்கு கிருபை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெய்வீக இந்த நேரத்திலே அடியார்களை நீர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாகவும் இந்த ஜெப வேளையில் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும்படியாகவும் எங்களுடைய குற்றங்களின் குறைகளை நீர் மன்னிக்கிற ஆண்டவராகவும் எங்களை தூய்மைப்படுத்துகிற ஆண்டவராகவும் எங்களை புதுப்பிக்கிற ஆண்டவராகவும் உடைய உறவிலும் ஐக்கியத்திலும் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய திருப்பெயரால் எங்கள் அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் அன்றாடி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான CSI காந்திநகர் குருசேகர திருச்சபை மக்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் நாமம் மகிமைக்காக முதல் கிருபாசரணே சரணம், ஜகத்தலர ஜகதேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா நலம் வளரேகா திரித்துவ தரணம், நமஸ்கரிவும் பர்கள் நாதா சரணம், நம்பினேன் இது தருணம் தருணம், நம்பினேன் தினம் சரணம், சர்வேசா அருவுருவே அருளரசே சரணம், அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம், அதிகுணனே தருணம், கிரணமுளிர் அருள் வடிவே சரணம், சர்வேசா உலகிடமேவிய உனதா சரணம், ஓர் கிருபாசன ஒளியே சரணம், ஒளி அருள்வாய் தருணம், மனுவோர்க்கு உத்தமனே சரணம், சர்வேசா நித்திய தோத்திர நிமலா சரணம், நீதீஸ்வரவேலரின் அதிபதி சரணம், நீதாயிது தருணம், கிருபைக்கொரு ஆதாரா சரணம், சர்வேசா திரிமுதல் கிருபா சரணே சரணம், ஜகத்தலர ஜகதேவா சரணம், தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம், சர்வேசா. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான CSI காந்திநகர் திருச்சபையோரே, உங்கள் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் மறுபடியும் வாழ்த்துதில் நான் பெருமைக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் இணையதளத்தின் வாயிலாக பார்த்துக் கொள்கிற உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியும் ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவரும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உன்னதத்தில் வாசம் செய்யும் எங்கள் தூயாதி தூயவரே, மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற எங்கள் மன்னவரே, அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும்படியாகும் சத்தியத்தை கேட்கிறவருடைய மக்கள் உள்ளத்தில் நீர் அமைதியும் உம்முடைய ஆற்றலையும் உம்முடைய ஆசையும் நிறைவாக தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் கண்களையும் மீட்புமாக்கிய கர்த்தாவே, எந்த வாயின் வார்த்தைகளும் கேட்போரின் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய பரிசுத்த சமூகத்திற்கு ரீதியாய் இருப்பதாக. ஆமீன். எனக்கு அன்பான திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய திருப்பெயரில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். இன்று நம்முடைய இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே நாம் கடவுளுடைய விண்ணரசின் தன்மைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 54 துவங்கி 58 முடிய அந்த வசனங்களில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் போகிறார். அவர் போகின்ற வேளையில் அவரை தேவாலயத்தில் சரி செய்யும் அவரை புறக்கணிக்கின்ற நிகழ்வை நாம் தியானிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியானது எப்படி ஒரு மனிதனை மதிக்கிறோம் அல்லது இகழ்கிறோம் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று நமக்கு 2 பாடங்கள், அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 58 முடியும். அதனைத் தொடர்ந்து 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய வசனங்கள் வாயிலாக நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முதலாம் பாடத்துக்கு குறிப்பாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 58 முடிய இந்த வசனங்களில் எப்படி நாம் ஒரு மனிதனை மதிக்கலாம் அல்லது இகழலாம் என்பதை குறித்து சிந்திக்கும்படியாக அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு எப்படி எனில், ஒரு மனிதனை நாம் எப்படி மதிக்கலாம்? ஒருவர் வைத்திருப்பதற்காக, ஒருவருடைய செயல்பாட்டிற்காக, ஒருவருடைய இயல்புக்காக, இந்த 3 நிலைகளில் நாம் மனிதர்களை மதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி எனில், ஒருவர் வைத்திருப்பதற்காக. இந்த உலகில் ஒரு மனிதர் பொன், பொருள், வசதிகள் ஆகியவற்றை வைத்திருக்கிறார் என்பதற்காக நாம் அவரை மதிக்கிறோம். அவருடைய குடும்ப பின்னணி வாயிலாகவும் அவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம். அவர் எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார், அவர் நல்ல ஒரு போற்றுதற்குரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாரா என்பதை நாம் சிந்தித்து அவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறோம். இல்லை என்றால் அவரை இகழ்கிறோம். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய செயலுக்காக நாம் எப்படி மதிக்கிறோம்? ஒரு மனிதனுடைய நற்செயல்களை அடையாளம் கண்டு கொண்டு அந்த நற்செயலின் வாயிலாக அவருக்கு நாம் மதிப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எப்படினில், ஒரு மனிதருடைய கடின உழைப்பு, விடா முயற்சி ஆகிய காரணங்களால் ஒரு மனிதர் அற்புதமாக சாதித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர் மற்றவர்களுக்கு இரக்கம் கொள்கிற மனிதராகவும், அவர் அந்த இரக்கத்தை செய்கிறது நிமித்தமாக மற்றவர்களுக்கு அவர் உதவுகிறாக இருக்கிறார். உதவி செய்வராக இருப்பது நிமித்தமாக அநேகருடைய வாழ்வில் அவர் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் அவரை மதிக்கிறோம். மூன்றாவது, ஒரு மனிதனுடைய இயல்புக்காக. எப்படி ஒரு மனிதனுடைய இயல்புகள் என்றால், ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள், ஒரு மனிதனுடைய பண்புகள், ஒரு மனிதனுடைய நல்லவைகள் ஆகியவற்றுக்காக நாம் மதிப்பு கொடுக்கிறோம். இல்லை என்றால் அவர்களை நாம் இகழ்கிறோம். இன்றைய நற்செய்தி பாடத்திலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சொந்த ஊரிலே தேவாலயத்திலே அவர் புறக்கணிக்கப்படுகிறவராக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய 3 காரணங்களில் ஒருவருடைய வைத்திருக்கிற செல்வங்களுக்காகவும், அவருடைய படைபலத்திற்காகவும், அவருடைய பின்னணிக்காகவும் மதிப்பு கொடுக்கிறோமா? மாறாதாக அவருடைய செயல்பாட்டுக்காக மதிப்பு கொடுக்கிறோமா? ஒருவருடைய இயல்பாகிய குணத்திற்காக நாம் மதிப்பு கொடுக்கிறோமா? இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் ஒரு பணமோ பொருளோ வசதி படைத்தவராக இல்லை. அவர் ஒரு தச்சனின் மகன், அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் என்ற பின்னணி இல்லாத அவருக்கு
தன் சொந்த ஊரிலே இவர் நல்ல ஒரு அறிவாற்றலும் பேச்சாற்றலும் கடவுளுடைய செயல்கள் இவரில் வல்லமை புறப்பட்டு வருகிறது. அநேகர் இவரை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இவர் முதலாவது அவர் வைத்திருளாத அந்த பணத்திற்காகவும் சொத்துக்காகவும் இவர் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்கள் வாசிக்க நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 53 முதல் 58 முடிய அந்த பகுதியில் நான் பார்க்கின்ற போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்தூரில் அவர் புறக்கணிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பாதிப்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இல்லை, மாறாக அவரை புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கே என்று நம்மால் கூற முடியும். எப்படியெனில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 58 முடிய அந்த வசனங்களில், எங்கிருந்து நானும் இவருக்கு வந்தது, எப்படி இந்த வல்ல செயல்கள் செய்கிறார், இவர் தச்சருடைய மகன் அல்லவா, இவருடைய தாய் மரியா என்பவர்தானே, யாக்கோப்பு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகிய இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, பிறர் பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம் தன் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவார் என்றார். ஆமா, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாகவே அவருக்கு சொந்த ஊரிலும் சொந்த வீட்டிலும் ஒருவருக்கு இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டாகாது என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நம்முடைய சிந்தனைக்கு என் சாதிய கண்ணோட்டமும் பிற்போக்கு கண்ணோட்டமும் பிறரில் உள்ள நன்மைத்தனத்தை கண்டு கொள்ள தடையாக இருப்பதை உணர்கிறேனா? எனக்கு சிறிதும் பலனற்றவர்கள் கூட நான் எவ்வளவு தூரத்திலிருந்து மதிக்கிறேன் என்பதுதான் உண்மையான மனித தன்மை அடங்கியிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய தாயின் பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல பரிசை ஒன்று கொடுக்கும் வண்ணமாக தன்னுடைய வேலைக்காரனிடம் 10 மொழிகளை பேசுகின்ற ஒரு கிளியை பரிசாக கொடுக்கும்படியாக கொடுத்து அனுப்பினார். அந்த பணக்காரர் அவர் நகரில் வசித்து வந்தார், அவருடைய தாயோ கிராமத்தில் வசித்து வந்தார். அந்த தாயார் தன் மகன் கொடுத்த அந்த 10 மொழிகள் பேசுகின்ற அந்த கிளியை பெற்றுக்கொண்டார். பல நாட்களுக்கு பின்பு அந்த பணக்காரர் தன் தாயை சந்திக்கும்படியாக சென்றார். சென்று நான் கொடுத்த அந்த 10 மொழிகளை பேசுகின்ற அந்த கிளி எப்படி இருந்தது என்று கேட்டார். அதற்கு அந்த தாய் மிகவும் ருசியாக இருந்தது என்று சொன்னார். உடனே இந்த செய்தியின் வாயிலாக நாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், அவர் தன்னுடைய தாய்க்கு பரிசாக 10 மொழிகளை பேசுகின்ற கிளியை பரிசாக கொடுத்து தன் தாய் தனிமையில் இருப்பார்கள். அந்த 10 மொழி பேசுகின்ற அந்த கிளியானது தன்னுடைய தாயை மகிழ்விக்கும் என்ற நோக்கத்தில் அவர் கொடுத்து அனுப்பினார். மாறாக அந்த தாயோ அற்பமாக அதை ருசிக்காக பயன்படுத்தியதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நற்செய்தியின் வாயிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இல்லத்திற்கு அவர் செல்கின்ற வேளையில், தன் சொந்த திருச்சபைக்கு செல்கின்ற வேளையில் அவர் மீட்பின் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அவருடைய குடும்ப பின்னணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிகழ்விலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், எனது உறவில் ஒருவரின் சாதி குடும்ப பின்னணிக்கு அதிகம் நாம் முக்கியம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது புதைந்து கிடக்கின்ற அற்பமான திறமைகளை பார்க்க நாம் மறந்து போய் விடுகிறோமா? இந்த சத்தியத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான விஷயம் என்னவென்றால், எனது உறவில் ஒருவரின் சாதிய குடும்ப பின்னணிக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்குள் புதைந்து கிடக்கிற அற்புதமான திறமைகளை பார்க்க நாம் மறந்து விடுகிறோமா? முற்சார்பு எண்ணங்கள் நாணத்திற்கு போகின்ற வழியை அடைத்திருக்கின்ற கதவின் தாழ்பாள்கள் போன்றது என்று மேரி ப்ரௌன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த விண்ணரசின் அழைப்பு அமைப்பு என்ற
இந்த கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில் முதலாவது, கடவுள் விண்ணரசை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த விண்ணரசை சார்ந்தவர்கள் கடுகு விதைக்கு ஒப்பாயிருப்பார்கள், புளித்த மாவுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அவர்கள் வயலில் தோன்றிய களைக்கு ஒப்பானவர்களும், நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு புதையலுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். ஒரு முத்துக்கள் கொண்ட ஒரு வியாபாரி எப்படி இருக்கிறார்? இந்த வலையில் மாட்டப்பட்ட மீன்கள் எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறது? அவ்வண்ணமாகவே ஆண்டவருடைய வருகை நாட்களில் இருக்கும் என்று விண்ணரசின் வாழ்வுக்காக, அமைப்புக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விண்ணரசின் அமைப்பிலே நமக்கு இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு. யார் அந்த திருமுழுக்கு யோவான்? இவர் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்ட ஒரு இறைவாக்கினர். இவர் தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே இவர் உத்தரிக்கப்பட்டவர். இவர் இறைவாக்கின் மூலமாக மாபெரும் தீர்க்கதரிசியாக வந்தவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக போற்றப்பட்டவர் இந்த இறைவாக்கினர். இவர் அநேகர்களுக்கு மனம் திரும்படியாக ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டு வந்தார். இவர் வாழ்ந்த நாட்களில் இந்த ஏரோது அந்திபாஸ், அதாவது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஏரோதாக இருந்த அந்த கொடிய மன்னன், அவருக்கு பிறந்த மகன்தான் இந்த ஏரோது அந்திபாஸ். இந்த ஏரோது அந்திபாஸ் அவருக்குள்ளும் ஒரு 2 நற்குணங்கள் இருந்ததாக நமக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒன்று, அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தவனாக இந்த ஏரோது அந்திபாஸ் இருக்கிறார். இந்த நிகழ்வு மார்க்கு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றொன்று, குடிபோதையில் தான் அளித்த வாக்குறுதியை அவன் மனம் வருந்தியதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நற்குணங்கள் பொருந்திய ஏரோது அந்திபாஸ் தன் இல்லத்திலே ஒரு நடன நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நடன நிகழ்விலே ஒரு பிலிப்பினுடைய அவருடைய சகோதரின் மனைவி, அவருக்கு பிறந்த ஒரு குழந்தை நடனம் ஆடுகின்ற இந்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிலிப்பினுடைய மகள் நடனம் ஆடின போது அந்த சபையிலே, நீர் என்ன கேட்கிறோ அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று வாக்குறுக்கிறார். அந்த சிறு குழந்தை தன்னுடைய தாயின் இடத்துக்கு சென்று, நான் என்ன கேட்க வேண்டும் அரசனிடம் என்று சொல்கிறது. அந்த குழந்தை தன் தாயினிடம் நான் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கின்ற போது, அந்த தாய், யோவான்ஸ்நானுடைய தலையை நீ ஒரு தாளந்தில் கேள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு கொடுங்கோல், கடுமையான கடுஞ்சினம் கொண்ட மனிதனுடைய வாழ்விலும் ஒரு நற்குணங்கள் இருந்ததாக பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலும் ஏரோது அந்திபாஸ் என்ற மன்னனுக்கும் 2 நற்குணங்களை நாம் பார்த்தோம். அவர்கள் இருந்தது விலங்குகளின் இயல்பா அல்லது கடவுளின் இயல்பா? அவர்களுக்குள் இருந்தது கடவுளின் இயல்பு என்றால், அவர் தன் அளித்த வாக்குறுதியை நிறைத்து மனம் கசந்தவராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் குடிபோதில் தான் அளித்த வாக்குறுதிக்காக மனம் கசந்தவர். மனம் வந்து ஆண்டவருடைய இறைவாக்கை அவர் செவிசாய்த்த மனிதனாக நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 2 இயல்புகள் இருக்கின்றது. ஒன்று கடவுளின் இயல்பு, ஒன்று விலங்கின் இயல்பு. நாம் கடவுளின் இயல்பை நாம் கொடுக்கின்ற போது விலங்கின் இயல்பு நம்மை விட்டு அகன்றிப்போம். இந்த நிகழ்வின் வாயிலாக நம்மை வழிநடத்துவது எது? விலங்கின் இயல்பா அல்லது கடவுளின் இயல்பா? இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சத்தியம் என்னவென்றால், இந்த ஏரோது அந்திபாஸ் அவன் கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிற மகனாக இருந்தாலும் மாறாக அவனில் விலங்கின் தன்மை அதிகரித்தது நிமித்தமாக அவன் கடவுளை மறந்தவனாக, அவன் பாவத்தில் வீழ்ந்து போனவனாக இருக்கிறான். ஏனென்றால் அந்த காலத்தில் பரிசுத்த யோவான் அவர்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தார், நற்செய்தியை கொடுத்தார். அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தியத்தில் நிலைத்தார்கள். இங்கிலாந்தில் புகழ்பெற்ற மறையுரையாளர்
லத்திமர் இவர் ஒரு நாள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்படியாகவும் கடவுளுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் சென்றார். திடீரென்று அந்த ஆலயத்தில் அந்த நாட்டு அரசன் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியுற்றார். ஏனென்றால் அவர் அந்நாட்களில் அந்த அரசன் செய்த தவறுகளை, குறைகளை மக்களிடத்தில் தன்னுடைய நற்செய்தியின் வாயிலாக சுட்டிக்காட்டும் வண்ணமாகவும் தன் அரசனை அவருடைய குறைகளை எடுத்து கூறும்படியாகவும் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவருக்கு எதிர்பார்க்காத வண்ணமாக அந்த அரசன் அந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பதை கண்டு அந்த மறையுரையாளராக இந்த லத்திமர் மிகுந்து அதிர்ச்சியுற்றார். அவ்வேளையில் அவர் சிந்தித்தார், நான் அரசருக்கு எதிராக நான் பேசலாமா, பேசக்கூடாதா? அப்பொழுது அவருக்குள்ள இருந்த இன்னொரு மனம் சொல்லிட்டு, அரசருக்கு விரோதமாக பேசுவதற்கு முன்பாக எச்சரிக்கையா இரு. அவருக்குள்ள இருந்த இன்னொரு மனம் சொல்லுது, ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், அரசனுக்கெல்லாம் அரசன் நம்ம ஆலயத்தில் இருக்கிறார். ஆதலால் நீ தைரியமாக, துணிச்சலாக நீ பேசு என்று அவருக்குள்ள இருந்த மனம் எடுத்து சொல்லிட்டு, அதே வண்ணமாகவே அந்த லத்திமர் ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த மண்ணுடைய குறைகளை, குற்றங்களை அந்த போதையின் வாயிலாக எடுத்துரைத்தார். இதே நிகழ்வின் அடிப்படையாக பரிசுத்த யோவான் அவர்கள் தன் நாட்களில் வாழ்ந்த அந்த ஏரோது அந்திபாஸ் என்ற மண்ணுடைய குறைகளை மக்களிடத்தில் எடுத்து கூறினார். அது நிமித்தமாக நீ மற்றொருடைய மனைவியை நீர் வைத்துக் கொள்வது முறையல்ல, அது கடவுளுக்கு விரோதமாக இருக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். அது நிமித்தமாக அவன் கடும் கோபம் கொண்டவனாய் பரிசுத்த யோவானை கடும் சிறையில் அடைத்தார். பரிசுத்த யோவானும் கடும் காவலில் அடைக்கப்பட்டார். அது நிமித்தமாக இந்த நடன நிகழ்விலும் யோவான் அவர்கள் சிறைசேதம் பண்ணப்பட்டார். இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் எப்படி ஏரோது செய்த தன் குறைகளை பரிசுத்த யோவான் சுட்டி காட்டியது ஒரு சாதாரண காரியம் அல்ல. எப்படி ஒரு அரசன் என்பவன் சகல அதிகாரங்களையும் படைத்தவன், அவன் முன்பு கூட நின்று பேசுவதற்கு அனைவரும் பயப்படுவார்கள். இந்த நிகழ்வின் வாயிலாக எப்படி ஒரு அரசனுக்கு எதிராக அந்த யோவான் ஸ்நானகன் அந்த மண்ணுடைய குறைகளை மக்களிடத்தில் சொன்னால் நமக்கு மாபெரும் தண்டனை உண்டாகும் என்று அவருக்கு தெரியும். மாறாக நாம் மன்னனுக்கு பயப்பட வேண்டுமா, இல்லது கடவுளுக்கு பயப்பட வேண்டுமா? மன்னாதி மன்னனாக இருக்கிற ஆண்டவருக்கே பயப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருடைய குறைகளை எடுத்து கூறியவராக காணப்பட்டார் பரிசுத்த யோவான். ஒரு கணவனும் மனைவியும் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அது அவர்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யும்படியான காலம். கணவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது கணிப்பொறியுடைய அடாப்டர் சத்தமாக வெடித்து விட்டது. இதை தன்னுடைய மனைவிக்கு சொல்கிறார், என்னுடைய கணிப்பொறியுடைய அந்த அடாப்டர் வேகமாக சத்தமாக வெடித்து விட்டது. மனைவி இதை கேட்டு தன்னுடைய நண்பரிடத்தில் ஒருவரிடத்தில் சொல்கிறாள், என்னுடைய கணவருடைய கணிப்பொறி அடாப்டர் சத்தமாக வெடித்து விட்டது என்று. அந்த பெண்மணி மற்றொரு இடத்தில் சொல்கிறார், எப்படி எனில் அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அந்த கணவனுடைய அந்த கணிப்பொறி வெடித்து விட்டது என்று. அந்த செய்தியை இன்னொரு பெண்மணியத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி எனில் அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த கணிப்பொறி அந்த இல்லத்தில் வெடித்து விட்டது என்று. இதை இன்னொரு இடத்தில் அவர் மாற்றி எப்படி சொல்கிறார் என்றால், அந்த கணிப்பொறி ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அவர்களுடைய இல்லத்தில் பாம் மூலமாக அந்த இல்லமே வெடித்து விட்டது என்று. இந்த நாட்களிலும் நாம் மற்றவரிடத்தில் உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லாததென்றும் நாம் சொல்ல வேண்டும். யோவான் ஸ்நானனுடைய நிகழ்வின் வாயிலாகவும் யோவான் ஸ்நானகர் அவர் கடவுளுடைய இறைவாக்கிய மக்களுக்கு அவர் விதைத்துக் கொண்டிருந்தார். அவர் மனம் திரும்பும் வழியாக அவர் மாற்றத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அந்த ஏரோது அந்திபாஸ் அந்த மன்னனுடைய வாழ்விலும் அவ்வண்ணமாக மாற்றத்தை கொடுக்க விரும்பினார். மாறாக அந்த மன்னனுடைய வாழ்வில் விலங்கின் தன்மை அதிகரித்தபடியால் கடவுளின் தன்மை மறைந்து போயிற்று. அதனால்
இறைவாக்கினராகிய யோவான் சாமியை ஒன்று கூட்டார். நமக்கு இந்த புதிய மாதத்தில் நாம் இறைத்தன்மையை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், முதலாவது நாம் வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 54 முதல் 58 முடிய அந்த வசனங்களில் நாம் கடவுளால் மதிக்கப்படுகிறவர்களாக, போற்றப்படுவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, நம்முடைய இயல்புகள் மனிதருடைய இயல்புகளா அல்லது கடவுளுடைய இயல்புகளாக நம்மில் விளங்கிக் கொண்டிருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்தித்து பார்க்கின்ற வேளையில் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் அவருடைய விண்ணரசின் தன்மையை நாம் தரித்து கொண்டவர்களாய், கடவுளுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய், கடுகு விதவி போன்ற, முத்தை போன்ற, புளித்த மாவை போன்ற நாம் மற்றவர்களுக்கு பயன் தருவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த புதிய மாதத்திலும் நம்ம ஆண்டவர் எப்படி தன்னுடைய போதனையினால் தன்னுடைய இல்லத்திலும் தன் ஊரிலும் புறக்கணிக்கப்பட்டாலும் அவர் பாதிப்பு நம் ஆண்டவருக்கு இல்லை, மாறாக அவரை புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கே அவருடைய நற்செயல்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளாதவனமாக அந்த செயல்கள் தடையாக இருந்தது. நாம் இந்த யோவானுடைய நிகழ்விலும் நாம் மனந்திரும்புக்கேற்ற கனி கொடுக்கிற மக்களாக நாம் இருப்போம். விண்ணரசை சுதந்திரிப்போம், விண்ணரசின் தன்மையை பெற்றுக்கொள்வோம். அது நிமித்தமாக ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நமக்கு மிகுந்த ஆசியும் நன்மையும் வழிகாட்டலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நிறைவாக நம் அனைவருக்கும் தந்தருவார்கள். ஆமீன். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, மனந்திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குது என்று சொன்னவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்றவரே, விண்ணரசின் தன்மை தரித்துக் கொண்டவர்களாய், விலையேற பெற்ற முத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறாய், முத்தாக்கிய உடைய பரம்பொருளாகிய உடைய திருவசனத்தை நாங்கள் கைக்கொள்கிறாய், அதன்படி நடக்கிறவர்களாய், உடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாகவும், உடைய வசனம் எங்களை பாதுகாக்கிற ஜீவனுள்ள வார்த்தையாக இருப்பதற்காகவும் நன்றி செலுத்திடுவோம். இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய நாளிலே நீர் என் மக்களுக்கு இறங்கி உடைய திருவொளியை பிரகாசிக்க செய்து திருமுகத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாய், பார்த்தவர்களாய், உம்முடைய திருமுகத்தின் ஒளியை கொண்டு இவர்கள் பரிசுத்தமடைந்தவர்களாய், உம்முடைய ஆசிக்கும் நன்மைக்கும் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் சொந்தக்காரர்களாய் இருக்கும்படியாக நினைத்து மன்றாடுவோம். இந்த கொரோனா காலத்திலும் என் மக்களை உம்முடைய திருப்பெயரால் வழிநடத்தும்படியாகவும், அவருக்கு நேரிடுகிற சோதனைகளை நீர் நீக்கி போடுவர்களாகவும், பரத்திலிருந்து இவர்களை ஆசிர்வதித்து பரம்பொருளை உம்மை நாடவும் தேடவும் உம்மை பெற்றுக்கொள்ளவும் இவர்கள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக எடுத்து பயன்படுத்தும்படியாகவும் மன்றாடுகிறோம். அனைவரும் அடிபணிந்து தாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மன்றாடி ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாடி மறவாதே. ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய அன்னைக்கும் ஆசிரியர் வழிநடத்தலும் இன்றும் என்று சதா காலையிலும் அடியார்களோடு நின்று நீடித்து நிலைத்திருப்பாராக. ஆமீன். கர்த்தரங்களோடு இருப்பாராக, அவர் முது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு நாம் நிறைவு செய்வோம்.
ஆண்டவரின் திருப்பெயராலே ஆமென்.